கோமதி எங்கம்மா போயிட்ட நீ? எவ்வளவு நேரமா உனக்கு போன் ட்ரை பண்ற தெரியுமா? போன் ஆஃப்ல இருக்கு, உன்னையும் காணோம். நான் என்னன்னு நினைக்கிறது? துடிச்சு போயிட்டமா. இவரு நீ நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, அடிக்கடி மயக்கம் போட்டு வேற விழுந்துடுற. வெளியே போய் எங்கேயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? போனும் ஆஃப்ல இருக்கிறப்போ நான் எங்க உன்னை போய் தேடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. கொஞ்ச நேரத்தில் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நிம்மதியா இருக்கு. நிறுத்தடா உன் நாடகத்தை. என்ன கோமதி திடீர்னு மரியாதை இல்லாம பேசுற? உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? மானம் கெட்டவனே, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். நீ திருந்தி மனுஷன் ஆயிட்ட நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ இன்னும் மாறவே இல்லைல்ல. இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரஞ்சிதாவுக்காக இப்போ நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க மனுஷனா நீ எல்லாம்? உன்னெல்லாம் உயிரோட விடுறதே பாவம். என் கையாலேயே உன்னை அடிச்சு கொன்னாதான் என் மனசு ஆறும். கோமதி இல்ல எங்க போற? கோமதி அடிக்காதே, வலிக்குது. வேணா சொல்றது கேளு. கோமதி வலிக்குதுமா, சொல்றது கேளு. விடுறி சுமாரி. என்ன இந்த அடி அடிக்கிறா? ஐயோ எங்கடா ஓடுறது? விடுறி கோமதி. என்னடா வேணும்? திரும்ப மாட்டியா? திரும்ப மாட்டியா? எவ்வளவு நடிச்ச? நீ திரும்ப மாட்டே? கோமதி அடி வாங்கி சொல்றா. கேட்க மாட்டே? கோமதி சொல்றது கேளு கோமதி. கேட்க மாட்டே. கோமதி 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 என்னாச்சுமா? எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. இப்போ நீ வீட்டுக்கு போனதுமே எங்க போயிட்டு வந்தேன்னு கேப்பா. நீ உண்மைய மறைச்சு பேசுவேன்னு அவ எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனா நீ என்ன நடந்துச்சோ அத ஒண்ணு விடாம அப்படியே சொல்லிடுக்கா. நான் அருண் வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்க எதுக்குமா போன நீ? அருணுக்கும் ரஞ்சிதாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். என்னால தானே அது நடக்க முடியாம போயிடுச்சு. ரஞ்சிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக அருணும் எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க அம்மா என்னடானா வேற ஒரு பொண்ணோட அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடந்துட்டா ரஞ்சிதாவோட வாழ்க்கை என்ன ஆகுறதுங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் அவ வாழ்க்கைக்காக போராடிட்டே இருப்பா? நானாவது ஆரோக்கியமா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தமா முடியற நாளும் ரொம்ப தூரத்துல இல்லங்க. ஏமா இப்பெல்லாம் பேசுற? உனக்கு எதுவுமே ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். நீ 100 வருஷம் சந்தோஷமா என் கூட வாழ போற.